புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வெளியேற்றப்பட்ட செந்தில் பாலாஜி அங்கே மிகப்பெரிய அமைச்சர் சொல்லி அவர் தான் தியாகின்னு சொல்லி கொண்டாடுகின்ற ஒரு கோமாளி கூட்டம். இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற ரகுபதியிலிருந்து வேலுலேருந்து சேகர்பாபுலேருந்து அதிமுக கடந்து போனவங்க இல்லைன்னா அந்த கட்சியை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதி அவங்க காப்பாற்றினாங்களா? அம்மா கிட்ட என்ன சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் போயஸ் கார்டன் உள்ளே வந்தாங்க. என்னுடைய குடும்பத்தினர் செய்த தவறுகள்லாம் எனக்கு தெரியலை. இப்போ அக்கா வந்து இதை கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு தான் இவங்கெல்லாம் அயோக்கியத்தனம் செஞ்சுருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து தப்பு செஞ்சுருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கு தேவையில்லை. எனக்கு அக்காவினுடைய நலனுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறேன். நான் அவங்களோட எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன். அவங்க யாருமே தேவையில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க கட்சியில் இன்றைக்கி என்ன கொள்கை? அதிமுகவிலிருந்து அகற்றப்பட்டவர்கள், விரட்டப்பட்டவர்கள், இங்கே குற்றம் செய்தார்கள் என்று நீக்கப்பட்டவர்கள்லாம் வச்சு அமைச்சரவை அமைச்சிருக்கிற ஒரு கோமாளி கூட்டம். அதிமுகவை வந்து விஜய் கூட்டணிக்காக காத்திருக்காங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தாவேகா வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்களா? இங்கேயே வந்து ஒரு எதிர்கட்சி அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவர் வர சொல்ல ஒரு எதிர்கட்சி தலைவருக்குரிய வாய்ப்பு பயிற்சி அவருக்கு கிடைக்கும். அதுக்குரிய பக்குவம் அவருக்கு இல்லைனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் அண்ணா தொண்டர்களும் அதை. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்முடன் பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நேற்று நடந்த அறிவு திருவிழாவில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் வந்து தாக்கி வந்து பேசியிருக்காரு. அவர் வந்து தலைவரையே மறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டியான அரசியல்வாதியாக நாங்கள் என்றைக்குமே பார்க்கல. அவர் ஒரு விளையாட்டு குழந்தைன்றதுனால விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்காங்க. அதை ஒரு விளையாட்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் எங்களுடைய பார்வை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவினுடைய அறிவு பஞ்சம். இப்போ தான் அறிவு அவங்க திருவிழா நடத்துகிறாங்க. இனிமேல்பட்டு அவங்க அறிவாளியாக மாறி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய போகிறாங்க. 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்து 4.5 வருஷம் மக்களுக்கு தந்த வாக்குறுதி எதையுமே செய்யறதுக்குரிய திறமையோ ஆற்றலோ அறிவோ இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கி ஒரு வாரிசு முறையில் இன்றைக்கி ஏதோ அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகிட்டார்ன்ற ஒரே தெம்பில் இன்றைக்கி என்ன செய்கிறோம் தெரியாமல் என்ன பேசுகிறோம் தெரியாமல் ஒரு தரம் தாழ்ந்து மலிவான இழிவான அரசியலை தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு கருத்தாடலாக இன்றைக்கி உதயநிதி வச்சுட்டு வர்றாரு. அது 2026க்கு பிறகு அவர் எங்கே இருக்காருன்றதை பார்த்தா தெரியும். அவருடைய ஆற்றல், அவருடைய அறிவு மறுபடியும் பால்டாயிலுக்கு போகிறாரா இல்லை ஒரு அரசியல் பாதையில் இருக்காரான்னு 2026 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெரியும். அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னன்னா வந்து அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கைகள் தெரியலன்னா பரவாயில்ல, கொள்கை பற்றி தெரியலன்னா பரவாயில்ல, கட்சியின் தலைவருக்கே தெரியலங்கிற மாதிரி வந்து இபிஎஸ் அவர்களை தாக்குறாரு. முதல்ல திமுகவில் இருக்கவங்களுக்கு கொள்கை தெரியுதான்னு பார்க்க சொல்லுங்கள். அவங்க கட்சியில் இன்றைக்கி என்ன கொள்கை? அதிமுகவிலிருந்து அகற்றப்பட்டவர்கள், விரட்டப்பட்டவர்கள், இங்கே குற்றம் செய்தார்கள் என்று நீக்கப்பட்டவர்கள்லாம் வச்சு அமைச்சரவை அமைச்சிருக்கிற ஒரு கோமாளி கூட்டம் கொள்கையை பற்றி எங்களுக்கு பாடம் கற்று தருவானா? இன்றைக்கி அதிமுக அமைச்சர்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வெளியேற்றப்பட்ட செந்தில் பாலாஜி அங்கே மிகப்பெரிய அமைச்சர் சொல்லி அவர் தான் தியாகின்னு சொல்லி கொண்டாடுகின்ற ஒரு கோமாளி கூட்டம். இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற ரகுபதியிலிருந்து வேலுலேருந்து சேகர்பாபுலேருந்து அதிமுக கடந்து போனவங்க இல்லைன்னா அந்த கட்சியை நடத்துறதுக்கு ஆள் இல்லை. அன்றைக்கி ஆட்சி நடத்துறதுக்கு துப்பு இல்லை. இவங்க அமைச்சரவையில் ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள்னு பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து வந்தவங்க தான். அதில் வேறு வெக்க இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க. ஆலந்தூர் பாரதின்னு நினைக்கிறேன். திறமையானவர்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம். அப்போது அங்கே திறமையானவர்கள் இல்லை. அதிமுகவிலேருந்து அகற்றப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இங்கே போக்கிடம் இல்லாமல் புகலிடம் தேடி போனவர்கள்லாம் அங்கே வந்து அறிவு பஞ்சத்தினால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்க
இன்றைக்கி அந்த கட்சியை கட்டுப்படுத்துகிற நிலையில் தான் இருக்குது. இன்றைக்கி செந்தில் பாலாஜியை பார்த்து திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள், நிர்வாகிகள்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல விரட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே சேகர்பாபு ராஜாவை விரட்டிக்கிட்டு இருக்காரு. சென்னை மண்டல பொறுப்பாளர்னு சொல்லி சேகர்பாபை பார்த்து ராஜா பயந்து பதுங்கி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு. இதுதான் திமுகவினுடைய சரித்திரம். இப்படி பார்த்தோன்னா ஒன்று ஒன்றும் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் திமுகவில் முதல்ல அவங்க என்னவோ ஆட்சி இருக்குன்ற ஒன்றை தவிர அவங்க திமுகவில் வேறு எதுவுமே இல்லை. இந்த மன்னராட்சி முறை 26 தூக்கி எறியப்படும். மக்கள் எப்போ தேர்தல் வரும்னு காத்திருக்காங்க. எப்போ தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதில் எந்தவித இதை மாற்றுறதுக்குரிய எந்த சக்தியும் தமிழ்நாட்டில் இல்லை. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு தொடர்ந்து அவர் மேலே வந்து ஒரு இது வருது. அவர் வந்து வேறு கட்சிக்கு போய் சேர வாய்ப்பு இருக்குது, அவரால் வந்து சிக்கல்கள் வரும். இது எப்படி பார்க்குறீங்க? அவர் நீக்கம் வந்து அதிமுகவுக்கு பாதிப்பாக இருக்குமா? நீங்களே சொல்கிறீங்க நீக்கம் எப்படிமா பாதிப்பாக இருக்கும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் வந்து அவருடைய நடத்தைகள், அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லைன்றதுனால, கட்சி கட்டுப்பாட்டை மீறுறதுனால, கட்சிக்கு தலைமைக்கு எதிராக அவர் கருத்து சொன்னதுனால அவர் வெளியேற்றப்பட்டவர். அதனால் நாங்கள் தான் வெளியேற்றிருக்குமே தவிர அவராக இங்கேருந்து நீங்கி போகலை. அதனால் அவருடைய நீக்கம் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் நீக்கத்தால் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் இல்லை, இந்த ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கி அவரால் பாதிக்கப்பட்ட தொண்டர்கள்லாம் இன்றைக்கி வந்து கட்சிக்கு உண்மையாக உழைக்கணுன்ற உணர்வோடு இருந்த தொண்டர்கள் அவரால் தடுக்கப்பட்டாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி உத்வேகத்தோடு செயல்படுறாங்க. இது எங்களுக்கு ஏற்பட்டிருக்க எழுச்சியாக பார்க்குறோம். இன்றைக்கி கூட இங்கே பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்குது. அங்கே கட்சி தொண்டர்கள் வேகமாக செயல்படுறாங்க. அதனால் இது எங்களுக்கு வளர்ச்சியாக தான் பார்க்குறோம். ஒரு நபர் போனதுனால அவர் கூட அவருடைய ஆட்கள், அவருடைய விசுவாசிகள் ஒரு 10-15 பேர் 20 பேர் போயிருக்கலாம். அந்த 20 பேர் போனாலும் 200 பேர் அதிமுகவில் ஆக்டிவாக வேலை செய்யக்கூடியவங்க கிடைச்சிருக்காங்க. விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு பேச்சு என்னன்னா, அதிமுகவோட கூட்டணி இருக்கும். எங்கே போனாலுமே வந்து அதிமுக தலைவர்கள் பேசினாலும் சரி, தாவேக்காலேருந்து பேசினாலும் இந்த கேள்வி வந்து முன்வைக்கப்படுது. நீங்கள் வந்து கூட்டணிக்கு போகிறீங்களா, நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்களாங்கிறது. இதை வந்து எப்படி வந்து அதிமுக பார்க்குது? ஏன்னா வந்து அதிமுகவை வந்து விஜய் கூட்டணிக்காக காத்திருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தாவேக்கா வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்களா? இல்லையே, தாவேக்கா கட்டமைக்கிறாங்களா அல்லது தாவேக்காவுக்கு வச்சு அரசியல் இடத்துல திமுக கட்டமைக்குதான்றதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி விஜயினுடைய அரசியல் பயணம் வந்து திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலையை உருவாக்கி இருக்கிறதுன்றது தான் உண்மை. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயால் எங்களுடைய வாக்கு வங்கியோ அல்லது எங்களுடைய கட்சியில் எந்த பாதிப்பும் இருக்காது. பெரும்பாலும் அவர் திமுகவினுடைய வாக்கு வங்கியில் தான் கை வைக்கிறாருன்ற மாதிரி சூழ்நிலைகள் இருந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி சிறுபான்மையின் வாக்கில் இருந்து அவர் குறி வச்சு யாரை ஈர்க்கிறாரோ அவங்கெல்லாம் திமுகவை நம்பி இருந்தவங்க. இன்னும் அவர் கூட இருக்கிற ஆதவ அர்ஜுனாவிலிருந்து திமுகவினுடைய வியூக வகுப்பாளர்களாக இருந்து அவங்களுக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்தவங்க தான். அவங்க தான் இன்றைக்கி விஜயை முன்னிலைப்படுத்தி அதை செஞ்சிட்டு இருக்க சொல்ல, அது திமுகவினுடைய கட்டமைப்புல தான் பிரச்சனையை உருவாக்குமே தவிர அதிமுகவினுடைய வியூகத்தை பற்றியோ அதிமுகவினுடைய கட்சியை பற்றியோ அந்த விஜயோ அல்லது விஜய் கூட இருக்கிறவங்களுக்கோ எதுவுமே தெரியாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுத்த சுயம்புவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை வழி நடப்பவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை பண்பில் ஈடுபாடு கொண்டவர்கள். அவங்கெல்லாம் வந்து அம்மா வழியிலையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியிலையும் பயணம் செஞ்சவங்க. அவங்க இந்த துரோகிகள் சகுடிகள்லாம் வந்து எங்கள் கட்சியில் ஏற்படுத்துகிற பிளவுகளுக்கு பிறகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தான் புரட்சித் தலைவர் வழியில் புரட்சித் தலைவி அம்மா அவனுடைய கொள்கைகளை நிலைநிறுத்துகின்ற ஆற்றல் பெற்ற தலைவர்ன்றதை உறுதிப்படுத்தி எங்களோட இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எங்களுக்கு இந்த சரிவுகள், சரணங்கள், இந்த பிணக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் அல்லது விலகி போனவர்கள் இவர்களெல்லாம் கழிசி கட்டின பிறகு தான் இன்றைக்கி அதிமுகவில் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இன்றைக்கி அதிமுகவில் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தருகின்ற ஆதரவு கூட இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தான் மக்கள் ஆதரவு தர்றவங்க தான் எங்களோட இருக்கிறாங்க. அதனால் இந்த வாக்கு வங்கியை யாரும் பகிர்ந்துக்கவோ யாரும் அதிலிருந்து உரிமை கொண்டாடவோ முடியாது. முழுக்க புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்காக சுயம்புவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கியை எந்தவித சலனத்தையும் யாரும் ஏற்படுத்த முடியாது.
இதுக்கு உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற கட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர். அப்போ அந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் 19%. இன்றைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை, தனித்து நின்றுது, வேறு பெரிய கூட்டணி எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் 21%. ஆக 2% வாக்குகள் கூடியிருக்கு. இவங்க அதிமுக பன்னீர்செல்வம் இருந்த காலத்தில் 19% தான், ஆட்சியில் இருந்தும் 19%. 21 பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாமல் பன்னீர்செல்வம் இவங்க யார் சொல்கிறாங்களோ பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா இந்த கும்பல்லாம் இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கின்ற இந்த கட்சி பெற்ற வாக்கு 21%, 2% கூடியிருக்கு. ஆக எங்களுக்கு எந்த வகையிலும் எந்த பின்னடைவும் இல்லை. புரட்சி தமிழர் எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்டவர்கள் 21% பேர் தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அதிமுக நீக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், சசிகலா அவர்கள், இந்த ஒற்றுமையா அதிமுக இல்லாதது தான் அதிமுகவின் தொடர் தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறது தான் பொதுவான குற்றச்சாட்டா இருக்கு. அதிமுக தொண்டர்களும் அதை தான் நினைக்கிறாங்க. 2026 தேர்தலுக்குள்ள அதிமுக ஒன்றிணையணும் அப்படிங்கிற மாதிரி சசிகலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு சார்? ஏன்னா அதிமுக ஒன்றிணைந்தா வெற்றி வாய்ப்புக்கு சுலபமா இருக்குமா? இல்லைம்மா, சசிகலா சொல்கிறாங்கன்னா சசிகலா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு என்னவா இருக்காங்க? அவங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம்? அவங்க எத்தனையோ முறை நான் பயணம் போகிறேன், நான் மக்களை சந்திக்க போகிறேன், நான் எடுத்து பயணம் போகிறேன்னு போனாங்களா? அவங்களே திடீர்னு சொல்லுவாங்க நான் அரசியல் அது விளைவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவங்களாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். ஆனால் அவங்க தேவையில்லாமல் அரசியல் நடத்த சொல்ல தான் நாங்கள் அவங்கள விமர்சிக்க வேண்டிய தேவை வருது. ஏன்னா நாங்கள் அவங்கள புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு அவங்களே சொன்னது போல் நான் அக்காவுக்கு நான் அரசியலில் ஈடுபட மாட்டேன், அக்காவுக்கு உண்மையான சேவை செய்கிறதுக்காக தான் நான் இருக்கிறேன், என் குடும்பத்தினரெல்லாம் அயோக்கியனுங்க, திருடனுங்க, அவனுங்க எல்லாம் நம்பி நான் ஏமாந்துட்டேன், நான் அவங்கள பற்றி தெரியாமல் செஞ்சுட்டேன், இப்போது அதை தெரிஞ்சுக்கிட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வாக்குறுதியை அவங்க காப்பாற்றலையே. அம்மாவுக்கு கொடுத்த வாக்குறுதி அவங்க காப்பாற்றினாங்களா? அம்மா கிட்ட என்ன சொல்லிவிட்டு அவங்க மறுபடியும் போயஸ் கார்டனுக்கு உள்ளே வந்தாங்க? என்னுடைய குடும்பத்தினர் செய்த தவறுகள்லாம் எனக்கு தெரியலை, இப்போ அக்கா இதை கண்டுபிடிச்சி இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு பிறகு தான் இவங்கெல்லாம் அயோக்கியத்தனம் செஞ்சுருக்காங்க, இவங்கெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்க, அப்படிப்பட்டவங்க எனக்கு தேவையில்லை, எனக்கு அக்காவினுடைய நலனுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணுறேன், நான் அவங்களோட எந்த உறவும் வச்சுக்க மாட்டேன், அவங்க யாருமே தேவையில்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? அதை பகிரங்கமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பத்திரிகைகளுக்கு கொடுத்து தானே அவங்கள சேர்த்தாங்க. இன்னும் ரகசியமாக சைக்கிளையே அவங்க கடிதம் கொடுத்தாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அதனால் சேர்த்துக்கிட்டேன்னு அம்மா சொல்லவே இல்லை. அம்மா இதுவரைக்கும் எந்த தலைவரையும் எல்லா கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட யாரையும் சேர்க்க சொல்ல அவங்க என்ன சொல்லி இவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்ற செய்தியை சொன்னதே கிடையாது. ஆனால் சொன்ன முதல் ஆள் சசிகலா தான். சசிகலாவுக்கு அதை வெளியிட்டுட்டு என் குடும்பத்தினரோடு உறவு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க சேர்த்தாங்க. சேர்த்தது போலவே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உணர்வோடு இருந்தவரை அந்த குடும்பத்தை சார்ந்த யாரும் போயஸ் கார்டனுக்கும் வரல, அம்மாவை பார்க்கவும் வரல, அம்மாவும் அவங்கள அரசியலையோ இல்லை வேறு எதாவது சொந்த பயன்பாட்டுக்கோ அவங்கள பயன்படுத்தலை. அப்படிப்பட்ட நிலையில் இவங்க சரி இது நாங்கள் சரி அம்மா கூட இருந்தாங்க, இவங்க திருந்திட்டு இருப்பாங்க, அவங்க சொன்னதை உறுதியாக இருப்பாங்கன்றதுக்காக அவங்களுக்கு மறுபடியும் ஒரு அம்மாவனுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாய்ப்பு உருவானது. அந்த வாய்ப்பை கூட அவங்க பயன்படுத்திக்காமல் எந்த அம்மா காலத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே தினகரனை செருப்பால் அடித்து இப்போ இந்த பக்கமே வராத, நீ கட்சியில் எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி கட்சியை விட்டு நீக்கி பொறுப்பிலிருந்து நீக்கி பொருளாளராக இருந்த தினகரனை எம்பியாக இருந்த தினகரனை எல்லா பதவியும் பிடுங்கின்னு அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடித்தாங்கல்ல. அப்படிப்பட்ட தினகரனை கூப்பிட்டு துணை பொதுச் செயலாளர் ஆக்கினதுனால தானே சசிகலாவையே நாங்கள் நீக்க வேண்டியது வந்தது. நாங்கள் அம்மாவுக்கு தந்த சத்தியத்தையே மீறினவங்க இவங்க இப்போ இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் ஒரு உண்மையாக
அதனால் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற அவங்க இன்றைக்கி ஆதரிச்சிட்டு இருக்க பன்னீர்செல்வத்தால் நீக்கப்பட்டவர். பன்னீர்செல்வம் தானே இணைப்புக்கு வர சொல்ல நாங்கள் வந்து சசிகலாவை நீக்கிறேன்னு சொன்னால் தான் வருவேன்னு சொல்லி கேட்டவர். அதை சொன்னதுக்கு பிறகு தானே வந்தார். அதுக்கு தீர்மானம் வந்து போட்டதுக்கு பிறகு தானே அவர் கையெழுத்தே போட்டார். அதனால் அதே பன்னீர்செல்வம் தானே சசிகலாவை கொலைக்காரி, அதனால் அவங்கள வந்து எந்த காலத்தில் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னது பன்னீர்செல்வம். அதனால் சசிகலாவுக்கு எதிராக வந்து ஒரு அவங்க சிறைக்கு போனதுக்கு பிறகு கூட சசிகலா வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பாலை உருவாச்சுன்னா அதை உருவாக்குனதே பன்னீர்செல்வம் தானே. அன்னைக்கு பன்னீர்செல்வம் எதிர்ப்பாலை உருவாக்க சொல்ல இதே தினகரன் ஆர்கே நகரில் கேண்டிடேட் என்கிட்டயே சொன்னார். பிரச்சாரத்தில் பேச சொல்ல அன்னைக்கு விஜயசாந்தி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து ஆர்கே நகரில் பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போது அவங்களோட நானும் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அது முடிஞ்ச இது ஒன்று சொல்ல தினகரன் என்கிட்டயே சொன்னார், சசிகலா பேரை சொல்லாதீங்க, மக்கள்லாம் கொந்தளிப்பாக இருக்காங்க, மக்கள்லாம் எதிர்ப்பாக இருக்காங்க, அவங்க மேலே வெறுப்பாக இருக்காங்க, அதனால் அவங்க பேரை சொன்னால் நமக்கு வர ஓட்டு கூட வராதுன்னு சொன்னது தினகரன். சசிகலா பேர் சரி, இன்றைக்கி அமமுகன்னு ஒரு கட்சி வச்சுருக்காரு, அதில் அவங்க சித்தி படம் போட்டிருக்காரா? அவர் வந்து ஒற்றுமையை பற்றி பேசணும், முதல்ல அவங்கெல்லாம் ஒற்றுமை ஆகணும்ல. சரி, பன்னீர்செல்வத்துக்கு கூட எத்தனை பேரை நீக்கிச்சு பொதுக்குழு? அன்னைக்கு நீக்க சொல்ல 4 பேர் தானே நீக்கினாங்க. பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகரன். இப்போ அந்த 3 பேர் எங்கே போனாங்க? அதில் ஒருத்தர் வந்து வீட்டில் படுத்துக்கிட்டாரு, ஒருத்தர் வந்து திமுகவுக்கு போயிட்டார், ஒருத்தர் எங்கே இருக்காருன்னு தெரியாமல் எந்த கட்சிக்கு போகிறதுன்னு பார்த்துட்டு இருக்காரு. இதுதானே நிலமை. நீ இங்கே இருக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு போய் அவங்கள ஒருங்கிணைக்க முடியலை. நீங்கள் வந்து கோபா கிருஷ்ணன் எங்கே இருக்கிறாரு? இன்றைக்கி அவங்க கூட போனவங்க எத்தனை பேர் அவர் இருந்துகிட்ருக்காரு. அதனால் இவங்க ஒற்றுமை பேசுகிறதுக்கு முன்னே இவங்க முதல்ல ஒற்றுமையாக இருந்து காட்டணும். இவங்க இவ்வளோ நாள் அதிமுகவுக்கு எதிராக இவங்க உள்ளூர் கோர்ட்லேருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போடுவாங்க. ஒவ்வொரு நிலையிலும் கேஸை போட்டு நாங்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை இயல்பாக இயங்க முடியாமல் ரெட்டையில சின்னம் கிடக்கக்கூடாதுன்னு செய்வாங்க. பகிரங்கமாக வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் விடமாட்டோன்னு சவால் விடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதே பன்னீர்செல்வம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடியார் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடந்ததில்லை. அப்போது திமுக கூட சேர்ந்து அதிமுக ஏற்று ஓட்டு போட்டார்ல. அம்மா புரட்சி தலைவி அம்மா அவங்க சொன்னாங்க, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அதிமுக ஆட்சியில் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா இறந்து 1 மாதத்துக்குள்ளே சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்குது. அதில் வந்து அம்மா ஆட்சிக்கு எதிராக ஓட்டு போட்ட ஒரு அயோக்கியத்தனத்தை செஞ்சது பன்னீர்செல்வம் தானே. எப்படி மனசு வரும்? நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு உனக்கு கருத்து வேறுபடலாம், இல்லை அதில் இருந்த வேறு இன்னொருத்தர் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதிமுகவுக்கு எதிராக அதிமுகவில் ஜெயிச்சுட்டு புரட்சி தலைவி அம்மா பேரை சொல்லி ஜெயிச்சுட்டு நீ அந்த ஆட்சிக்கு எதிராக திமுக கூட சேர்ந்துக்கிட்டு அந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட்டிங்கன்னா அன்னைக்கு ஆட்சி கவிழ்ந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தொடர முடியாமல் ஒரு நிலைமை வந்திருந்தால் கட்சி இன்றைக்கி இருக்குமா? அன்னைக்கு எல்லாத்தையும் காப்பாற்றி உங்களுடைய அயோக்கியத்தனத்தெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் எதிர்கொண்டு நிலைநிறுத்துறது எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்க சொல்ல தொண்டர்கள் இப்படி மறந்துடுவோம். இன்றைக்கி அதிமுக தொண்டன் தலை நிமிர்ந்து நிற்கிறான்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு தனி மனிதன் இல்லைன்னா அதிமுக என்னைக்கோ கூறு போட்டு வித்துட்டு போயிருப்பாங்க. இன்றைக்கி பன்னீர்செல்வம் இவ்வளோ பேசுகிறாருல்ல, பன்னீர்செல்வம் என்ன சொன்னார்? இணைப்பில் கூட என்ன சொன்னார்? அதிமுகவுக்கு வந்து சேர்ந்தாரா? அதிமுக தொண்டர்களுக்காக வந்து சேர்ந்தாரா? நரேந்திர மோடி சொன்னாருன்னு வந்து நான் சேர்ந்தேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட வந்து இந்த கட்சியை யார்கிட்டையாவது கொண்டு போய் அடமான வைக்கணும், யாருக்கு பேச்சையாவது கேட்டுட்டு இந்த கட்சியில் குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிற ஒருத்தரை வந்து எப்படி அதிமுக தலைமையாக ஏற்றுக்க முடியும்? தினகரனை பொறுத்த வரைக்கும் 18 பேரை கூப்பிட்டு போய் என்ன பண்ணார்? அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு கவர்னர்கிட்ட போய் கடிதம் கொடுத்தாங்கல்ல. அவருடைய ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றோம், இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அன்னைக்கெல்லாம் தெரியலையே அதிமுகவுடைய ஒற்றுமை. இன்றைக்கி என்ன ஒற்றுமை?
அன்னைக்கு ஒற்றுமைன்ற உணர்வு இருந்தால் இதை செய்ய முடியுமா? இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஓட்டு போட்டவன் இன்னைக்கு இந்த கட்சியில் ஒற்றுமை ஏற்படுத்த போகிறாரா? 18 பேரை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை வந்து நீக்கி காட்டுற என்கிட்ட ஸ்லீப்பர் செல் இருக்காங்கன்னு சொல்லி நாள்தோறும் பேசிகிட்டு இருந்த இந்த 420 தினகரன் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அதனால் இவங்களெல்லாம் அதிமுக பொதுக்குழு என்றைக்கோ வெளியேற்றிடுச்சு. அவங்களுக்கு அதிமுக எந்த சம்பந்தம் இல்லை. அதிமுக பேரை சொல்லி இன்றைக்கி திமுக கிட்ட கூலி வாங்கிட்டு இங்கே வந்து கூக்குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த கூக்குரலை பார்த்து பயப்படுகின்ற அச்சப்படுகின்ற மனநிலை எந்த தொண்டரிடத்தில் இல்லை. அவங்ககிட்ட தொண்டர் இல்லை, வெறும் குண்டர்கள் தான் இருக்காங்க. தேர்தலும் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு. பாஜகவை தவிர்த்து பெரிய கூட்டணி வந்து இல்லை. ஏன்னா பொதுவாக என்ன சொன்னாங்கன்னா கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கு, பெரிய கட்சிகள்லாம் கூட்டணிக்கு வருதுன்னு சொல்லியும் இப்போ வரைக்கும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பாஜகவை தவிர்த்து சொல்லிக் கொள்ளும்படி எந்த கட்சியும் வந்து இன்னும் கூட்டணிக்கு வரல. இது எப்படி பார்க்கறது? இது அதிமுகவுக்கு பலமா? இல்லைம்மா, தேர்தல் இன்னும் அறிவிப்பு வரல. தேர்தல் அறிவிப்புக்கு பிறகுதான் கூட்டணி நிச்சயம் அமையும். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய கட்சி எதுவும் இன்னைக்கு வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரிய கட்சிகள். இதுவே போதுமான தமிழ்நாட்டினுடைய மக்களை ஈர்க்கின்ற அல்லது ஆட்சி அமைக்கின்ற வலிமையான கட்சிகள். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொல்லப்போனால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டீங்கன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அமைத்த கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சி அமைச்ச கூட்டணியும் 2 ஓட்டையும் சேர்த்து கணக்கு போட்டிங்களா அல்லது இவங்க வந்து தனித்தனியாக கூட்டணி அமைக்கவும் ஒன்றா போட்டிட்டு இருந்தாங்கன்னா திமுக கூட்டணி பலமான கூட்டணின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? 40 இடத்துல வெற்றி பெற்றிருக்குமா? நாங்கள் தனியாக பிரிஞ்சு 2 கூட்டணியாக மாறினதுனால அவங்களால இந்த 40 இடங்களும் வெற்றி பெற முடிஞ்சுது. அதனால் திமுக கூட்டணியே இப்போ நாங்கள் அது 2ம் ஒன்றா சேர்ந்துட்டோம். இதுவே எங்களுக்கு போதுமான, அதாவது அந்த திமுக கூட்டணியை எதிர்கொள்கின்ற மன வலிமை உள்ள அல்லது பலமுள்ள கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சியும் சேர்ந்து அறிவித்த இந்த கூட்டணி. அதனால் இதுவே போதுமானது. ஆனாலும் நாங்கள் ஒரு கூட்டணி அமைக்கிறோன்றோம். இந்த அரசியல் எங்களுடைய எதிரி எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு இணையான ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்தி ஆகணும். அது அரசியல். அதனால் அதை நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோமே ஒழிய நாங்கள் கூட்டணியை எதிர்பார்த்தோ இல்லை கூட்டணியை நம்பியோ தேர்தல் களத்துக்கு வரல. நாங்கள் இப்போவே தேர்தல் களத்தில் இருக்கிறோம். எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் 173 தொகுதிகளில் இன்றைக்கி பிரச்சாரத்தையே முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 60 தொகுதிக்குள்ளே தான் இருக்குது. அதையும் இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே அதை செஞ்சுருவாங்க. அது எங்களுக்கு வந்து எந்த விதமான இன்றைக்கி கூட தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 9 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை கொண்ட உட்பாக கிளை அமைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய கட்டளையை உடனடியாக செயல்படுத்துவதற்கு ஒவ்வொரு பூத்திலையும் 9 பேர் தயார் பண்ணி வச்சுட்டோம். நாங்கள் தேர்தலை எந்த நேரத்திலும் சந்திப்பதற்குரிய ஆயத்த பணிகள் அத்தனையும் முடித்து வச்சாச்சு. அதனால் நாங்கள் களத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு எந்த வித அச்சமும் இல்லை. ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னென்னா, எங்களுடைய வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி பெறுகின்ற வாக்கு வெற்றி பெற வைத்துவிடும். எங்களுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறதுல எந்த தடையும் இல்லை, எந்த சுணக்கமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் நாங்கள் ஏன் கூட்டணியை வந்து விரிவாக்கணும், மற்ற கட்சிகளை இணைக்கணும்னு நினைக்கிறோன்னா, திமுக எந்த வகையிலும் பலம் பெற்று விடக்கூடாது. இது வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு புறம்பான கட்சி, ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு மன்னர் ஆட்சி முறையை அமுல்படுத்துகின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எந்த கட்சியும் இருக்கக்கூடாதுன்றது தான் பீகார் தேர்தல் முடிவு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கு. அங்கே லல்லு பிரசாத்தினுடைய குடும்ப ஆதிக்கத்திலிருந்து பீகார் மக்கள் எப்படி விடுதலை பெற்றார்களோ அதுபோல் தமிழ்நாட்டில் கருணாநிதி குடும்பத்திலிருந்து தமிழ்நாட்டை விடுவிக்க வேண்டும் என்பது தான் 26 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முழக்கமாக இருக்கும். இந்த வாரிசு அரசியலை 26 தொடர்ச்சி என்னென்னா, 2011 எப்படி திமுக எதிர்க்கட்சியாக கூட வராமல் இருந்ததோ, அன்னைக்கு
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தோடு கூட்டணி சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் வந்தார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோமே தவிர நாங்கள் வந்து இன்னொரு கட்சியை சேர்க்கணும் இல்லை இன்னொரு கட்சியை நம்பி நாங்கள் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முதலிடத்திற்கு முதலமைச்சர் பதவிக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரை நிறுத்தி நாங்கள் வந்து ஆட்சி அமைப்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக யார் வரணுன்றது தான் இப்போ போட்டி நடக்குது. அதுதான் விஜய் அடிக்கடி சொல்லுவார், எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு. அதனால் அவங்க 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் வந்து களத்தில் இருக்கிறோம். அதனால் முதலமைச்சர் பதவிக்கு இன்றைக்கி போட்டி இல்லை, போட்டி வந்து எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவர் பதவிக்கு போட்டி இருக்குங்கிற விஜய்க்கு, ஏன்னா விஜயகாந்தை வந்து நீங்கள் பார்த்து இருக்கும்போது விஜய் கிட்ட அந்த ஜோஷ் இருக்கா? ஏன்னா விஜயகாந்துக்கு இருந்த ஜோஷ் விஜய் கிட்ட இருக்கா? அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஆகும் அளவுக்கு இப்போவே தயாராகிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை நான் அதுதான் நீங்கள் விஜய்க்கு தயாராகிட்டாரா தயாராகலையான்றதில் நான் பல விவாதங்களில் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய விவாதங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். விஜய் இன்னும் அரசியல் தலைவராகக்கூடிய பயிற்சி பெறணும். அந்த பயிற்சி பெற்று அரசியல் தலைவரானார்னா, அவர் அரசியல் நடத்த தொடங்கினார்னா, அவர் திமுகவுக்கு எதிராக வந்து நிலைப்பாடு உண்மையாக இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து வரணும். ஏன்னா அவர்களுடைய தொண்டர்கள் ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு இணக்கமாக அணுக்கமாக வந்துட்டாங்க. அது காரணம் என்னென்னா, கரூரில் அங்கே 41 உயிர்கள் பலியான பிறகு இவங்க போலீஸ் சொன்னாருன்ட்டு இவர் விட்டு ஓடிட்டார். அவங்க நிர்வாகிகள்லாம் காணாமல் போயிட்டாங்க. எங்களுக்கு இந்த சம்பவத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க கோர்ட்டில் போய் நின்னாங்க. 1 மாதம் வந்து அவங்க அந்த தொண்டர்களை பாதுகாத்தது, அவங்களுக்கு அரவணைத்தது, திமுகவின் தாக்குதலிலிருந்து மீட்டெடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள். அதனால தான் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டங்களுக்கு பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வர சொல்ல அவங்க கொடியை தூக்கி காட்டினாங்க. அதை பார்த்து தொண்டர்கள் அந்த முடிவு எடுத்து பிள்ளையார் சுடி போட்டிருக்காங்கன்னு எடப்பாடியார் அதை பகிரங்கமாக சொன்னார். அதனால் தொண்டர்களுடைய உணர்வு, விஜய் வந்து நம்மளை அவர் மேலே இவங்களுக்கு அந்த ஈர்ப்பு இருக்குது, அவரை நம்புகிறாங்க, அவர் நல்லவர்னு அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவருடைய தலைமை கூட விரும்புகிறாங்கன்னு கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் நம்மளை காப்பாற்ற மாட்டார். எடப்பாடி பழனிசாமி தான் நமக்கு ஆபத்து நேரத்தில் வந்து காப்பாற்றுவார். அதனால் இவங்க கூட இருந்தால் அது விஜய்க்கு பாதுகாப்பு, அவருக்கு அரசியல் பயிற்சி கிடைக்கும். இவர் தெரியாமல் போய் கரூரில் மாட்டிக்கிட்டது மாதிரி மற்ற இடங்களில் மாட்டாமல் காப்பாற்றணுன்னா அவர் அரசியல் ரீதியாக எடப்பாடியோடு சேரணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து விஜயை வந்து ஒரு எதிர்க்கட்சி, அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அவர் வர சொல்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய வாய்ப்பு பயிற்சி அவருக்கு கிடைக்கும். அதுக்குரிய பக்குவம் அவருக்கு இல்லைனாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியும் அண்ணா தொண்டர்களும் அதை உருவாக்குவாங்க. கண்டிப்பாக சார். இவ்வளோ நேரம் என்னோட பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வச்சிங்க. நன்றி சார். நன்றிம்மா.